வாழ்க வளமுடன். உணவின் அளவு முறை. உணவின் அளவு முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு உணவை வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி இவ்வளவுதான் அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரியும், அவங்க வலிமைக்கு ஏற்ற மாதிரியும், அவங்களோட அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரியும் தான் உணவு வந்து உட்கொள்ள வேண்டும் என்பது அவசியம். அந்த உணவு வந்து எப்படி உண்ணணும் அப்படின்னா, அளவோட உண்ணணும். அளவோட இருந்தாதான் எல்லாமே கரெக்டா இருக்கும். அந்த அளவு முறை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, அரை வயிறு உணவும், கால் வயிறு தண்ணியும், மீதி கால் வயிறு எம்டியாவும் இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த ஜீரணம் வந்து கரெக்டா நடக்க ஆரம்பிக்கும். வயிறு ஃபுல்லா சாப்பிடுறது வந்து அறவே தடுக்கணும். அது நிறைய நோய்களை வந்து உண்டு பண்ணும். எப்பயுமே வந்து இந்த அளவுதான் சாப்பிடணும். அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி, மூற்றவங்களா இருந்தாலும் சரி, நடுநிலையில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு அளவு முறையில தான் சாப்பிடணும். இப்படி சாப்பிடும் போதுதான் உணவே மருந்தாக மாறும் என்று சொல்வாங்க. இதை வந்து குறள் சொல்வாங்க. எப்படி திருக்குறள்ல இருந்து ஒரு வரி இருக்கு, அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க துவர பசித்து அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது என்னன்னா, ஆசைக்கும் சுவைக்கும் அடிமையாகாமல் எது நல்ல உணவோ அதை தேடி தேடி உண்ண வேண்டும், உண்பதை கவனத்தோடு உண்ண வேண்டும். அதாவது என்ன கவனம்னா என்ன அப்படின்னா, இப்போ சாப்பிடுறீங்க அப்படின்னா கண்ணு சாப்பாட்டை பார்க்கணும், கையால எடுத்து சாப்பிடணும், காது நீங்க மெல்ற அந்த சவுண்டை வந்து உணரணும், நாவு வந்து சுவைக்கணும். இந்த அஞ்சையும் நோஸ் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட நுகரும் தன்மை வந்து அதை நுகர ஆரம்பிக்கும். அது வந்து இயல்பா நடக்கிற விஷயம். இந்த முறையில 5 சென்ஸையும் யாரு கண்ட்ரோல் பண்ணி நல்லா மென்னு, அதாவது ஒரு உணவை வந்து 18 முறை மென்னு சாப்பிட்டாதான் அது வந்து மருந்தாக மாறும்னு சொல்றாங்க. யாரு இந்த 5 சென்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடுறாங்களோ அந்த சாப்பிடுற உணவு தான் வந்து நம்ம உடலுக்கு வந்து நல்ல உணவாக ஆரம்பிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் சத்துள்ள உணவு தான் சாப்பிடுறேன், குழந்தை சத்துள்ள உணவு தான் கொடுக்குறேன், ஆனாலும் வந்து வீக்கா இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களோட கவனம் உணவுல இல்லைன்னு அர்த்தம். நினைச்சு பாருங்க, ஒரு போனை பார்த்துட்டு சாப்பிடுறாங்க அப்படின்னா கண் போன்ல இருக்குது, எண்ணம் போன்ல இருக்குது, வாயால மென்னு முழுங்குறப்போ எப்படி அந்த ஆற்றல் கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. ஸோ போனு, டிவி, இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு சாப்பிடுறது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த 5 சென்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடுற ஹேபிட்டை பழக்குங்க. உங்க குழந்தைங்களுக்கும் அதை பழக்குங்க. இந்த மாதிரி உணவு முறையில சாப்பிட்டா மட்டும்தான் உணவு வந்து மருந்தாக மாறும். மருந்து இல்லாம வாழணும் அப்படின்னா இந்த முறையில சாப்பிட்டு பழகணும். அதே போல இந்த 5 சென்ஸ் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடுறது மாதிரி தேடி சாப்பிடணும். ஒவ்வொரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், எதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதெல்லாம் நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ்ஷான கிரீன் லீவ்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து தேடி தேடி டெய்லி இந்த உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும், நம்ம உடம்பும் நல்லா இருக்கும், நம்ம மனதும் நல்லா இருக்கும். ஸோ எல்லாரும் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம வயிற்றுல உருவாகிற HCl ஆசிட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செக்ரேட் ஆகும். அது உணவை வந்து ஜீரணம் பண்றதுக்காக தான் செக்ரேட் ஆகுது. நீங்க அளவுக்கு அதிகமா போடும் போது என்ன ஆகுனா, அது உணவு தன்மைக்கு ஏற்ற மாதிரி செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த உணவு தன்மைக்கு ஏற்ற மாதிரி செக்ரேட் ஆகி அதிகமா செக்ரேட் ஆச்சு அப்படின்னா தான் இந்த வயிற்றுல வந்து அல்சர் வருது, புண்ணு வருது, இதெல்லாம் வந்து அப்பதான் வரும். நீங்க அளவோட சாப்பிட்டீங்கன்னா இந்த HCl வந்து அளவா செக்ரேட் ஆகும். நல்லா மென்னு முழுங்குனீங்கன்னா சாப்பாடு வந்து அந்த அளவுக்கு பிரேக் டவுன் பண்ண வேண்டிய அவசியம் அதுக்கு இல்ல. அதனால கம்மியா செக்ரீட் ஆகும். நல்லா பிரேக் டவுன் பண்ணி சத்தெல்லாம் இழுத்துக்கும், தேவையில்லாத கழிவெல்லாம் வெளியில அனுப்பிடும். அதனால உணவின் அளவு முறை ரொம்ப முக்கியம். இப்படி எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் வளம் பெறணும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி.